சர்ச் பெல் தமிழ் 325 பெரியதொரு திருப்பம் பாகம் 5 ஆபிரகாம் தொடக்க நூல் ஆதியாகமம். இதில் ஒரு முக்கிய பைபிள் வசனங்கள் குறும்படத்தோடு தந்திருக்கிறோம். நீங்கள் முழு நற்செய்தியையும் இறைவாக்கியங்களையும் வாசிப்பதை விட ரத்தின சுருக்கமாக இங்கே நாங்கள் தருகிறோம். இந்த அதிகாரத்தில் வரும் அத்தனையும் முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து படித்தாலே இதை தெரிந்து கொள்ளலாம், கதை முழுவதையும் புரிந்து கொள்ளலாம். தொடக்க நூல் அதிகாரம் 12 இறைவசனம் 1. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டில் இருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்கு செல். 2 வசனம். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாய் விளங்குவாய். அதே அதிகாரம் 12 3 வசனத்தில் சொல்கிறது, உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். அதிகாரம் 13 தொடக்க நூல் அதிகாரம் 13 இறைவசனம் 5. ஆபிரகாமுடன் சென்ற லோத்துக்கும் ஆட்டு மந்தைகள் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு இடம் போதவில்லை. அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்கள் சேர்ந்து வாழ முடியவில்லை. இது 6 வசனம். 13 அதிகாரம் 6 வசனம். ஆபிரகாமின் 7 வசனம். ஆபிரகாமின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் லோத்தின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது கானானியரும் பெருசியரும் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். 8 வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் ஆளுகளுக்கும் உன் ஆட்களுக்கும் இடையே பூசல் ஏற்பட வேண்டாம், ஏனெனில் நாம் உறவினர். 9. நாடு முழுவதும் உன் கண் முன் இருக்கின்றது அல்லவா, என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன், நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார். 10 வசனம். லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் சிறந்திருந்த யோர்தான் சுற்றுப்பகுதிகளை கண்டார். சோகார் வரை அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் இருந்தது. சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன் அது அவ்வாறு இருந்தது. இறைவசனம் 11 சொல்கிறது, லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதி முழுவதையும் தேர்ந்து கொண்டு கிழக்கு பக்கமாக பயணமானார். இவ்வாறு ஒருவரிடம் பிரிந்தனர். 12 வசனம். ஆபிரகாம் கானான் நாட்டில் வாழ்ந்து வந்தார். லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதியில் இருந்த நகரங்களில் வாழ்ந்து வந்தார். இறுதியில் சோதோமுக்கு அருகில் கூடாரம் அமைத்து கொண்டார். இவ்வாறு இருக்கையில் 13 அதிகாரம் சொல்கிறது, ஆனால் சோதோமின் மக்கள் ஆண்டவருக்கு எதிரான மிக கொடிய பாவிகளாக இருந்தனர். அதிகாரம் 18 20 வசனம். ஆதலால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழும்பியுள்ளது, அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. 32 வசனம். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம், கடவுளிடம் வேண்டினார். இன்னும் ஒரு தடவை மட்டும் என்னை பேச விடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால், நீதிமான்களாக நல்லவர்களாக காணப்பட்டால் என அவர் அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்று இறைவன் சொல்லுகிறார்.
கடவுளோ 10 பேர் இருந்தால் மட்டும் இல்ல, அதற்கு குறைவாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை கண்டுகொண்டார் ஆபிரகாம். அதிகாரம் 21. ஆபிரகாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்றுக் கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். அதிகாரம் 22, 2ஆம் வசனம். அவர் உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்துக் கொண்டு போய் மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். 7ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது அந்த ஈசாக்கு அப்பாவிடம் கேட்கிறான், அப்பா, என்னை கூட்டிக் கொண்டு போகிறீர்களே, என்ன மகனே என்று கேட்டார். அதற்கு அவன், இதோ நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன, எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினவினான். அதற்கு ஆபிரகாம் 8ஆம் வசனம், எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்தமட்டில் கடவுளே பார்த்துக் கொள்வார் மகனே என்றார். இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தனர், மலையை நோக்கி சென்றனர். 10ஆம் வசனம். ஆபிரகாம் தன் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். 11ஆம் வசனம். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட அவர் இதோ அடியேன் என்றார். 12. அவர் பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே. உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். 13ஆம் வசனம். 13ஆம் வசனம் சொல்கிறது, அப்போது ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முட்செடிகளில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஒரு ஆட்டுக்கிடாயை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த ஆட்டுக்கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினார். 17ஆம் வசனம். ஆதலால் நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணல் போலவும் உன் வழிமரபினரை பலுகி பெருகச் செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர். இது பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூலில் முக்கியமான வசனங்களை இங்கு தந்திருக்கின்றோம். இது பெரிதும் உங்களுக்கு பயன்படும் என்ற ஒரு காரணத்திற்காக அனைத்தையும் வாசித்து நேரத்தை வீணடிக்காமல் முக்கியமான பகுதிகளை மட்டும் உங்களுக்கு தந்திருக்கிறோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். மற்றவர்களுக்கும் இதனை ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.